ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் கேஷ்யூ கர்ரி தான் எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கூடவே அதுக்கு கோகோனட் ரைஸும் நான் செஞ்சுருந்தேன். ஸோ அன்றைக்கி ஃப்ரைடே விலாக் தான் நான் எடுத்துருந்தேன். ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருந்தோம். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ண பிறகு சிக்கன் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ சமைச்சாலுமே சரி, சிக்கன் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடியே சிக்கனில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி நல்லா நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக சிக்கன் சாஃப்டாக குக் ஆகும். ஸோ அதுக்காக நான் இங்கே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு, சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு, இதை நல்லா நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour ஆச்சு நம்ம வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கிரேவி நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதை மேரினேட் பண்ணி வச்ச பிறகு சைட்லேயே நான் இங்கே கோகோனட் ரைஸுக்காக ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காவை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தேங்காவை கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் ஊற்றியிருக்கேன். ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். ஸோ தேங்காய் பால் பிரியும் போது பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சோறுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. நான் இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். ஸோ அதே கப்பால் நான் 4 கப் அளவுக்கு தேங்காய் பால் வர மாதிரி தண்ணி பாலும் திக்கு பாலும் சேர்ந்து வர மாதிரி எடுத்திருந்தேன். ஸோ நான் எப்படி கோகோனட் ரைஸ் செய்வேன் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ ஒரு குக்கரை எடுத்துப்போம். குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருந்த 4 டம்ளர் தேங்காய் பாலையும் ஊற்றிட்டு அதில் ஒரு பூண்டு நான் முழுசாக உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். ஸோ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துப்போம். இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் பாலை நல்லா கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை போட்டு கரெக்டாக நீங்கள் 2லேருந்து 3 விசில் விட்டாலே சூப்பரான கோகோனட் ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். சிக்கன் கேஷ்யூ கிரேவிக்காக நான் இங்கே ஒரு பேனில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஃபைனாக ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம், வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துப்போம். சிக்கனை இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா அதையும் நம்ம கிண்டி விட்டுருவோம். ஸோ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்ததுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சமைச்சு பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பிள்ளைங்களுக்கு செய்கிறதுனால நான் இதில் பச்சை மிளகாவோ அதிகமாக நான் உரப்போ சேர்க்கலை. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் நிறைய காரம் சாப்பிடுவீங்கன்னா காரம் மட்டும் நீங்கள் கூட பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். நான் இதில் கொத்தமல்லி தூள் சேர்க்கலை. அதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டுட்டு இந்த மசாலா, இந்த தயிர், இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா சூப்பராக பிளெண்ட் ஆகி வரதுக்காக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு இதை நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த கேப்பில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கேஷ்யூ பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயில் நான் இங்கே ஒரு 20 கேஷ்யூ நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை அதில் போட்டுட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் முந்திரி பருப்பு, தேங்காய்லாம் நீங்கள் சிக்கன் கிரேவியில் அரைச்சி ஊற்றும் போது அதோட டேஸ்ட்டை செம்ம சூப்பராகவும் இருக்கும். அதே மாதிரி கிரேவி உங்களுக்கு நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் காலையில் இந்த மாதிரி மதியானம் நீங்கள் ரைஸுக்காக இதை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் டின்னருக்கு இதுக்கு சப்பாத்தியோ இல்லை பரோட்டாவோ போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ சிக்கன் ஓரளவுக்கு வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க கேஷ்யூ அண்ட் கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கும் போது உங்களுக்கு இந்த கிரேவி நல்லா திக்காகி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கண்டிப்பாக உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சோன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி இங்கே சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த சிக்கன் கேஷ்யூ கர்ரிக்கு நான் எந்த புதினா கொத்தமல்லி இலை சேர்க்கவே இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிக்கன் கேஷ்யூ கர்ரி ப்ளஸ் கோகோனட் ரைஸுக்கு ஒரு சூப்பரான புதினா சம்பல் பார்த்துடலாமா? இந்த சம்பல் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு புதினா இலைகள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை, புதினா இலை மட்டும் கொஞ்சம் நிறையா இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் 4 துண்டு தேங்காய், இதெல்லாம் வச்சு நம்ம சூப்பராக மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம்னா ஒரு சூப்பரான புதினா சம்பல் ரெடி. அன்றைக்கி ஃப்ரைடே லன்ச் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. மாஷா அல்லாஹ். உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊரில் இந்த சம்பல் ரெசிபி இருக்கா, அதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.